கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் நேரியமங்கலம் காட்டுப்பகுதியில் காட்டு யானை கூட்டம் வாகன பயணிகளுக்கு ஆபத்தாக மாறியுள்ளது. பகலிரவு நேரங்களில் காட்டு யானைகள் சாலையில் இறங்குவது சாலையில் செல்லும் பயணிகளுக்கு ஆபத்தாக மாறியுள்ளது. தேசிய நெடுஞ்சாலை கடந்து செல்லக்கூடிய நேரிமங்கலம் காட்டுப்பகுதி காட்டு யானைகளின் அட்டுழியம் அதிகரித்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலையில் பகல் நேரங்களில் கூட காட்டு யானைகள் இறங்கும் நிலை உள்ளன. இந்நிலையில்தான் தேசிய நெடுஞ்சாலையில் வரக்கூடிய வாகன பயணிகளுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைகிறது. கடந்த தினம் ஸ்கூட்டரில் பயணம் செய்த நபர் யானைக்கு முன்பாக இருந்து உயிர் தப்பியது நூல் இலையில். சில தினங்களுக்கு முன்பு தேசிய நெடுஞ்சாலையில் இறங்கிய காட்டு யானை கூட்டம் போக்குவரத்து தடை ஏற்படுத்தியது. தேசிய நெடுஞ்சாலையின் சாலையோரங்களில் காட்டு யானைகள் நிரந்தரமாக நிற்பது பிரச்சனைக்கு காரணம். ഈ അപകടം നടന്നുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ പ്രത്യേക സാഹചര്യത്തിൽ വനം വകുപ്പ് അടിയന്തരമായി ഇടപെട്ടുകൊണ്ട് ഈ ദേശീയപാത ഓരത്ത് ആനയുടെ സാന്നിധ്യം ഉണ്ടാകുന്ന സമയങ്ങളിൽ യാത്രക്കാരെ അറിയിക്കുവാൻ വേണ്ടി വാച്ചർമാരെ നിയമിക്കേണ്ടത് അത്യന്താപേക്ഷിതമാണ്. മറ്റ് രാജ്യങ്ങളിൽ നിന്ന് പോലും വിദേശ രാജ്യങ്ങളിൽ നിന്ന് പോലും ആളുകൾ നിരവധി ആളുകൾ ടൂറിസ്റ്റുമായി ബന്ധപ്പെട്ട് ഈ വഴി പോകുന്നവരാണ്. ഇതൊന്നും അറിയാതെ വന്നു പോകുന്ന ആളുകൾക്ക് ഈ അപകടത്തിൽപ്പെട്ടാൽ വലിയ കുഴപ്പമാണ്. பகல் இரவு பாராமல் தான் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன பயணிகள் தாராளமாக பயணம் செய்வது, சுற்றுலா பயணிகளும் தாராளமாக இதன் வழியாகத்தான் பயணம் செய்வது, மொபைல் நெட்வொர்க் கிடைக்காத இடமும் நேரிமங்கலம் காட்டுப்பகுதியில் உள்ளன. முன்பும் இதுபோன்ற இருசக்கர வாகன பயணிகள் காட்டு யானைக்கு முன்பாக சிக்கி நூல் இலையில் உயிர் தப்பிய சம்பவங்கள் உள்ளன. காட்டு யானைகள் உள்ளன என்பதை குறித்துள்ள விவரங்கள் தெரிவிப்பதற்காக தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. நியூஸ் பீரோ வட்டிமாலி.